السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அல்லாஹ்வின் அடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக மாநிலம் முழுவதும் அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்ற 10 மாத கால செயல் திட்டத்தில் இந்த மாதம் இறுதி நபியின் இறுதி பேருரை என்ற தலைப்பின் கீழ் மக்களை சந்தித்து நாம் செயல்படுத்தி வருகிறோம். இந்த அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்பதை ஏன் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், சேர்ப்பதற்கான அவசியம் என்ன காரணம் என்கிறத நம்ம விளங்கிக்கிறணும். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், முஸ்லிம் ஆண்கள் பெண்கள் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள், அவங்க செயல்பாடு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அண்ணல் நபியை அழகிய முன்மாதிரியாக தொழுகையில் மட்டும்தான் ஆக்குகிறார்களா, அல்லது பேரளவில் களிமா சொல்வதோடு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அதோடு முடிந்து போய்விட்டதா என்ற நிலைக்கு இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் இருப்பதை பார்க்கிறோம். நடந்து முடிந்த தேர்தல்களை பார்க்கலாம். தேர்தலில் ஓட்டு போடுறதுங்கிறது அது ஒரு வகை இருக்கட்டும். ஆனால் என்ன நிலைமை இருக்கிறது இன்றைக்கு ஒரு சமூகம், முஸ்லிம் சமுதாயம், இறை தூதர் எப்படிப்பட்டவர்கள், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். இந்த இறை தூதர், இந்த நபி முஃமின்களுக்கு, இறைவனை நம்பியவர்களுக்கு தங்களது உயிர்களை விட மேலானவராக இருக்கிறார் என்று கூறுகிறான். இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா? ஒரு சினிமா நடிகரை குறிப்பிட்டு இன்னைக்கு நாட்டினுடைய முதலமைச்சராகவே ஆயிருக்கிறார் ஒரு முஸ்லீம் பெண்மணி. நம்ம எல்லாம் சொல்லுவோம் தீன்குல பெண்மணி. தீன்குல பெண்மணியா இல்லை, வீண்குல பெண்மணியாக போயிடுச்சு. அல்லாவின் மறு உருவத்தில் இந்த நடிகர், அவர் பேரை குறிப்பிட்டு அல்லாஹ் காப்பாற்றணும், என்னுடைய கணவனை விட எனக்கு இந்த நடிகர் தான் பிடிக்கும். முன்மாதிரியே எங்கே இருந்து எடுக்கிறாங்கன்னு பாருங்க. சினிமாக்களில் திரையில் எப்படி காட்டுறாங்க, திரையில் ஒரு சினிமாவில் ஒரு பெண்ணோடு நடிப்பார், ஒரு பெண்ணை மனைவியாக்குவார், ஒரு பெண்ணை காதலியாக்குவார்,
ஒரு பெண்ணிடத்தில் தகாத முறையில் நடந்து கொள்வார். அடுத்த சினிமாவில் இன்னொரு பெண். ஆபாசங்களும் ஒழுக்கக்கேடுகளும் அபத்தங்களும் நிறைந்ததுதான் இந்த சினிமா. இதை நோக்கி இந்த சமூகம் சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதை நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னண்டா, இதை இறுதி பேருரையோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் இறுதி பேருரையில் சில தகவல்களை சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரைன்னா துல்ஹஜ் 9 அன்னைக்கு மட்டும் செய்த உரை மட்டும் கிடையாது, அப்பவும் செஞ்சாங்க. துல்ஹஜ் 10 யௌமுன் நஹர் அன்னைக்குன்னு செஞ்சாங்க. இறுதி பேருரைங்கிறது ரெண்டையும் தான் குறிப்பிட்டு வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்குறோம். இறுதி பேருரைன்னா ஒரு பேருரை மட்டும் கிடையாது. துல்ஹஜ் 10 அன்னைக்குன்னு ஹஜ்ஜத்துல் வதான்னு சொல்லப்படுது, அதுக்கும் சொல்லப்படத்த செய்யுது. துல்ஹஜ் 10 மினாவில் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய கட்டத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நதஹத்தஸ், நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம், லா நத்ரி மா ஹஜ்ஜத்துல் வதா, ஹஜ்ஜத்துல் வதான்னு எங்களுக்கு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன அதுஹரினா, ரசூலுல்லாஹ் எங்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு இருந்தார்கள். நாங்கள் பேசிக்கிறோம், ஹஜ்ஜத்துல் வதா தெரியாது, அடுத்த வருஷம் தான் இறந்து போயிடுறாங்களே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறுதி பேரில் துல்ஹஜ் 10 அன்னைக்குன்னு எதை சொல்லி ஆரம்பித்தாங்க தெரியுமா? தக்கரத் தஜ்ஜால, தஜ்ஜால் சம்பந்தமாக எச்சரித்தார்கள், சொன்னார்கள். ஃபஅத்னப ஃபி திக்ரி, அவனை சொல்கின்ற விஷயத்தில் அளவு கடந்து சொன்னார்கள். ரொம்ப பாரதூரமான விஷயமாக, ரொம்ப பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன காரணம்? 23 ஆண்டு காலமும் தஜ்ஜால் சம்பந்தமாக எச்சரித்திருக்கிறார்கள். கிரகண தொழுகையிலே அல்லாஹ்வுடைய தூதர் உரை நிகழ்த்தும் போது தஜ்ஜால் சம்பந்தமாக எச்சரித்திருக்கிறார்கள். மிஅராஜ் பயணத்தில் எனக்கு தஜ்ஜால் எடுத்து காட்டப்பட்டான்டாங்க. ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலை விட்டு, பொய் மசீஹ் போலி மசீஹை விட்டு நான் பாதுகாவல் தேடுறேன்னு ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாவல் தேடி இருக்கிறாங்க. ஹஜ்ஜத்துல் வதாவில் தஜ்ஜால் சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிப்பதற்கான காரணம் என்ன? அந்த அளவுக்கு பெரிய ஃபித்னா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் சமிஅ பி தஜ்ஜால், யார் தஜ்ஜாலை பற்றி கேள்விப்படுகிறாரோ, ஃபல்யன்ஹு அன்ஹு ஃபல்யன்ஹு அன்ஹு ஃபல்யன்ஹு அன்ஹு, அவர் வெகு தூரமாய் கொள்ளட்டும், அவனை விட்டு வெகு தூரமாய் கொள்ளட்டும் 3 தடவை சொல்றாங்க. என்ன காரணமா? ஃபயஹ்சிபு அன்னஹு முஃமினுன், ஒருவன் தன்னை இறை நம்பிக்கையாளன் என்று நினைப்பான். ஃபயத்தபியு லிமா யுபது மின ஷுபஹாத், தஜ்ஜாலிடமிருந்து வெளிப்படக்கூடிய குழப்பங்களின் காரணமாக அவனும் அவனை பின்பற்றுவான். லா யஃபிர்ரன்னாஸ் மின தஜ்ஜாலி ஃபில் ஜிபால், மக்கள் தஜ்ஜாலுக்கு பயந்து மலைகளுக்கு சென்று விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவ்வளவு பெரிய ஃபித்னாவாக இருக்கும். அந்த ஃபித்னாவுடைய காலகட்டம் எப்படி இருக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி, அந்த காலகட்டம் எப்படி இருக்கு? இறை நம்பிக்கையாளர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் இடையில பெரும்போர் நடக்கும். 4 நாட்கள் போர் நடக்கும். அந்த 4 நாள் போர் முடிந்ததற்கு பிறகு முஸ்லீம்கள் கையில் தான் வெற்றி கிடைக்கும். கனிமத்து பொருட்களெல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கனிமத்து பொருட்களினால் சந்தோஷம் அடைய மாட்டார்கள். வலா யுஃப்ரஹு பி கனிமா, கனிமத்து பொருட்களினால் சந்தோஷம் அடையப்பட மாட்டாது. வலா யுக்ஸமு மீராசன், சொத்து பங்கிடப்பட மாட்டாது. என்ன காரணமா? ஒரு தகப்பனுக்கு 100 பேர் இருந்தால் 99 பேர் இறந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டு விடும். அவ்வளவு பேரிழப்பு ஏற்படும். அந்த சலலங்களை கடந்து செல்லக்கூடிய பறவைகள் கூட கடக்க முடியாமல் ஹத்தா யஹிர்ரு மைத்தா, பறவைகள் செத்து மடியும். அப்படிப்பட்ட பெரிய ஒரு பாதிப்பு, பெரும் போர் ஏற்படும். இன்னைக்கு அணு ஆயுத போர்னால் சாத்தியம்னு சொல்றான். ஒரு காலகட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் எந்த விஞ்ஞான முன்னேற்றமும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அப்படியே கேட்டாங்க. இன்னைக்கு சாத்தியம்ங்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய சமயத்தில் தான் தஜ்ஜால் வெளிப்படுவான். தஜ்ஜால் வெளிப்படுறது ஒரு பக்கம் இருக்கட்டு, அவ யாரோட வருவாங்கிறத இங்கே பிரச்சனை.
அவங்களாம் கனிமத்து பொருட்களை எடுத்துக்கிட்டு இருப்பாங்களாம். சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரப்பூர்வமான செய்தி. கனிமத்து பொருட்களை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் ஒருவர் சத்தமிடக்கூடியவர் வருவார். சத்தமிட்டுக்கிட்டே வருவார். என்ன சொல்லி சத்தமிடுவார் தெரியுமா? இன்ன தஜ்ஜால ஹலஃப பி தராரிரிஹிம். தஜ்ஜால் எப்படி வர்றான் தெரியுமா? யாருக்கு தெரியுமா? உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய குடும்பத்துக்கு பின்னால் தஜ்ஜால் வந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக போனவங்க, ஷஹீதாக்கப்பட்டவர்களுடைய பிள்ளைகள் தஜ்ஜாலை பின்பற்றக்கூடிய நிலைமை. தஜ்ஜால்கிட்ட மலை போன்று ரொட்டி இருக்கும், மலை போன்று இறைச்சி இருக்கும். ஜசீமுன் நல்ல கட்டுடல் மேனிக்காரனாக இருப்பான், பாடி பில்டராக இருப்பான். அவனை ஏற்றுக்கொண்டால் மலை கொட்டோ ஒன்று கொட்டும். வானத்துக்கு கட்டளையிடுவான், பூமிக்கு கட்டளையிடுவான், தானியங்கள் விளையும். வானத்துக்கு கட்டளையிடுவான், மழை பெய்யும். ஏற்றுக்கிறாம போனால் ஜாபில் ஹரிபா, மேலப்பாளையத்துக்கு வர்றான்னு வச்சுக்கிடுவோம். ஏற்றுக்கிறல பாலடைந்ததாக போய்விடும். அவ்வளோ பெரிய ஃபித்னா. இப்போ இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் அந்த மாதிரி உதவியாக செய்கிறான். சினிமாவில் ஆட்டம் போடுறான். அந்த கவர்ச்சிக்கே இன்றைக்கு இந்த சமுதாயம் தாக்கு பிடிக்க முடியலை. தஜ்ஜால் வரக்கூடிய சமயத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக போனவங்க, ஷஹீதாக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தினர், பிள்ளைகள் தஜ்ஜாலுக்கு பின்பாக. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. இப்போ எவ்வளவு மோசமான இக்கட்டான நிலையில் இருக்கிறோம். இதெல்லாம் சின்ன சின்ன ஃபித்னாக்கள், சிறு சிறு குழப்பங்களை நம்ம தாக்கு பிடிக்க முடியல. அல்லாஹ்வுடைய தூதர் சிறு அடையாளங்களை சொன்னாங்க. இன்னமின் அஷ்ராத்தி சா, மர்மையினுடைய சிறிய அடையாளங்கள் அயுர்ஃபல் இல்ம், அறிவு உயர்த்தப்படுவதும், யக்துல் ஜஹல், அறியாமை பெருகிவிடுவதும் ஆகும். வயலுஹர் சினா, விபச்சாரம் வெட்ட வெளிச்சமாகிவிடும். வயப்சு சினா, விபச்சாரம் பரவலாகிவிடும். வயக்துர் ஷுர்புல் ஹமர், மது குடிப்பது அதிகமாகிவிடும். இந்த ஃபித்னாவில் தாக்கு பிடிக்க முடியல. விபச்சாரம், மானக்கேடு, ஒழுக்கக்கேடு, வெக்கக்கேடு. வெக்கக்கேட்ட பக்கத்தில் வச்சிருக்கிறோம். மானங்கெட்ட காரியத்திற்கு பக்கத்தில் கூட போகக்கூடாதுங்கிற அல்லாஹ். லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள். இன்னஹு கான ஃபாஹிஷா வஸா சபீலா. அது மானங்கெட்ட வழியாக, வெக்கக்கெட்ட வழியாக இருக்கிறது, கேடுகெட்ட வழிமுறையாக இருக்குதுங்கிறான். அப்போ சிந்திச்சு பார்க்கணும், எப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு போய் சேர்ப்பதினுடைய அடிப்படை முக்கியத்துவம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர்கள்? இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், இந்த சினிமா நடிகர்களோடு திரையில் தோன்றி இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்களே, தங்களுடைய ஆசான முன்மாதிரிகளாக இருக்கிறார்களே, ஒப்பிடவே முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்டவங்க? அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்றான்? லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அடிக்கடி இந்த வசனத்தை கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்னுதாரணம் இருக்கிறது. லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆஹர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் இறுதி நாளையும் நம்பி இருக்கிறாரோ அந்த நபருக்கு, அந்த மக்களுக்கு அழகான முன்னுதாரணம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருக்கிறது என்று கூறுகிறாங்க. முன்னுதாரணங்கிறான். இன்னும் குர்ஆனில் பல இடங்களை பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதரை வரஃபஅனா லக திக்ரக், உங்களுடைய நினைவை, உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி இருக்கிறோம். இன்னக லஅலா குலுகின் அதீம், நீங்கள் மிகவும் மகத்தான குணத்தில் இருக்கிறீர்கள். வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உங்களை அகிலத்தாருக்கு அருட்கொடையாகவே தவிர நாம் அனுப்பவில்லை. எப்படிப்பட்ட இறை தூதர்? இன்னும் சொல்கிறான், லக்கது ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும். மக்கா குறைஷிகளை பார்த்து சொல்கிறான், அரபுகளை பார்த்து சொல்கிறான், உங்களிடமிருந்து ஒரு தூதர் வந்திருக்கிறார். அசீசுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமத்துக்குள்ளாகுவது அவருக்கு சிரமப்படுவதாக இருக்கிறது. ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது பேராவல் உள்ளவராக இருக்கிறார். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், முஃமின்களிடத்தில் பேரன்பு உள்ளவராகவும் பெரும்பாசம் உள்ளவராகவும் இருக்கிறார். திரையில் உள்ளவன் அப்படி இருப்பானா? அப்போ நம்ம கவனிக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் முக்கியமாக இது போன்ற தஜ்ஜால்கள், இதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் வந்து தஜ்ஜால் அளவுக்கு ஃபித்னா இல்லை, அதிலே நம்ம சமுதாயம் உளுந்து போச்சு, புடிஞ்சு சீன் அவுட் ஆயிடுச்சு.
இப்போ முதல்ல நம்ம சமூகத்திற்கு தாவா நமக்கு எவ்வளோ முக்கியமானதுங்கிறத விளங்கிக்கிறணும். இன்னும் சொல்ல வேண்டியது இருக்குது, இன்னும் கடமைகள்லாம் இருக்கிறது. நம்ம என்ன நினச்சிக்கிருக்கிறோம், முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் தாவா பண்ணுறது, முஸ்லீம்கள்கிட்ட தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிருக்கிறோம். இறை தூதர்கள்லாம் இருந்தாங்கல்ல, இறை தூதர்கள் யார் முஸ்லீம்களாக இருக்கிறவங்களுக்கு அனுப்பப்பட்டாங்க? ஈசா அலை இஸ்லாம் வந்தாங்க, தாவூத் அலை இஸ்லாம், சுலைமான் அலை இஸ்லாம், அவங்க வேதம் கொடுக்கப்பட்ட பனு இஸ்ராயல்களுக்கு அனுப்பப்பட்டாங்க. பெரும்பாலான நபிமார்களை எடுத்துக்கிறங்க, நபிமார்களுடைய வேலை என்ன? இன்னும் அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்ட்ட இணை வைப்பு காரியம் இருந்துச்சு, இறை மறுப்பு இருந்துச்சு. அந்த கொள்கையை இணை வைப்பிற்கு எதிராகத்தான் எல்லா இறை தூதர்களும் அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், வலக்கது பாத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, ஒவ்வொரு சமூகத்திற்கும் நாம் ஒரு தூதரை அனுப்பினோம். எதுக்காக அனுப்பினா? அனேபுதுல்லா, நீங்கள் அல்லாவை வணங்க வேண்டும், வஜ்தனிபு தாகுத், அல்லாவுக்கு மாற்றமான சக்திகளை விட்டு விலகி இருக்க வேண்டும். இந்த ரெண்டு விஷயத்தை சொல்வதற்காகத்தான் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். இறை தூதர்கள் நம்ம எப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? இணை வைப்பை பார்ப்பாங்களா? நம்ம பார்க்குற மாதிரி எடுத்தெடுப்புல கடைசி நிலைக்கு போயிடுது. வேணாம் மனசால வெறுத்து ஒதுங்கிக்கலாம். இணை வைப்புனா என்ன நினைக்கிறோம்? தர்கா வழிபாடு, தர்கா தலங்கள், இது மட்டும் தான் இணை வைப்பா? அல்லாஹ் இணை வைப்பை பற்றி குறிப்பிடும் போது, ஒமன் அதுலமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபா, அல்லாவின் மீது பொய்யை இட்டு கட்டுபவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யாராக இருக்க முடியும்னு கேட்குறான். இப்போ இணை வைப்புனா என்ன பார்க்குறோம்? இப்போ நம்ம சுற்றி உள்ள மக்கள் இருக்கிறாங்க, கல்ல மண்ணை வணங்குறாங்க, சிலைகளை வணங்குறாங்க, மரத்தை வணங்குறாங்க. நமக்கு தாவா பண்ணுறது ஒரு பக்கம், நமக்கு இந்த உண்மையான இஸ்லாத்தை, சரியான அல்லாஹ்வுடைய தூதருடைய அழகிய பண்பை, அழகான முன்னுதாரணத்தை கொண்டு போய் சேர்ப்பது ஒரு பக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் யாரு? முஸ்லிம்களுக்கு மட்டும் உள்ள சொத்தா? நம்மளே அதை ஒழுங்காக கடைபிடிக்கிறதுல, பார்க்கறதுல, அல்லாஹ்வுடைய தூதருடைய அற்புதமான நடவடிக்கையை பார்க்கல, படிக்கல, பின்பற்றல. இன்னும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. கொண்டு போய் சேர்க்கறதுனா எப்படி விளங்கிடக்கூடாதுன்னு உபரியா கிடையாது, எக்ஸ்ட்ராவா? நஃபீல் மாதிரி எக்ஸ்ட்ரா செஞ்சா நன்மை, செய்யலைலாம் குற்றம் இல்லையா? குற்றம் இருக்கிறது. தீமையை தடுக்காத கூட்டத்துக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? சனிக்கிழமை வரம்பு மீறினவர்களை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? அன்ஜைன் அல்லதீன யன்ஹவுன அனிஸ்ஸூ, தீமைகளை தடுத்தவர்களை நாம் காப்பாற்றினோம். வ அஹதுனல் லதீன ظلموا بعذاب பஈஸ், அநியாயம் செய்தவர்களை கடும் வேதனையினால் தண்டித்தோம். அல்லாஹ்வுடைய தண்டனையை பயப்படணும். இன்னைக்கு இருக்குது இந்த ஊரில், நம்ம நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, நம்ம இருக்கிறோம், சுற்றியுள்ள மக்கள் இணை வைப்பு கொள்கையில் இருக்கிறாங்க, இறை தூதர்கள் இருக்கிறாங்க, நபித்தோழர்கள் தான் பார்த்துட்டு இருப்பாங்களா? இப்ராஹிம் அலை இஸ்லாம் அனுப்பப்பட்டாங்க, ஜெனியூனான தாவா, ஒயிட் காலர் தாவா பண்ணிட்டு போனாங்க, எடுத்து சொன்னாங்க. அழகான முறையில் எடுத்து சொல்கிறது வேற. நாம் நமக்கு உட்பட்ட சக்திக்கு உட்பட்டு நம்ம மேலே வேற மாதிரியான பிரச்சாரங்களை அழுத்தாத வகையில், வேற விஷம பிரச்சாரங்கள் கொண்டு சேர்க்காத வகையில் நமக்கும் இஸ்லாம் அல்லாத நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? அவங்களும் நம்மள மாதிரி தமிழ் பேசுகிறாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்களும் நாம் இருந்த பழைய கோட்பாட்டில் தான் இருந்திருப்பாங்க, பழைய மதத்தில் தான் இருந்திருப்பாங்க, இருக்கிறாங்க, இப்போவும் இருக்கிறாங்க. நாம் விலகி வந்திருக்கிறோம். அல்லாஹ்ங்கிற வார்த்தை முஸ்லிம்களுக்கு சொந்தமான வார்த்தையா? அல்லாஹ் என்பது அரபு வார்த்தை, ஒட்டுமொத்த ஒரே இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் என்ற கோட்பாட்டை சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லாஹ் மறுமை நாள்ல இந்த சகோதரி பேசினாங்கல்ல, துருவி துருவி விசாரிக்கப்பட்டால் மண் நூகிஷ உதிப, எவர் துருவி துருவி விசாரிக்கப்படுகிறாரோ அவர் வேதனை செய்யப்பட்டு விட்டார். முடிஞ்சு தொலைஞ்சான். அது அகலக்கங்கிறாங்க இன்னும் சில அறிவிப்புகளை, ஆசமா போயிட்டான், முடிஞ்சுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் கேட்குறான், நீ பிறந்த, உனக்கு நேர்வழியை கொடுத்தேன், உன்னை சுற்றி உள்ள மக்கள் எப்படி இருந்தாங்க? இப்படி விசாரணை அடுத்தடுத்த வார்த்தைகளால் தொடர்ந்து போச்சுன்னு வச்சுக்கிறீங்களா, துருவுறன்னு அர்த்தம். நல்லா விளைக்கிறேன்னு. எப்போ துருவுறான் அல்லாஹ்? 50,000 வருஷத்தில் ஃபி யௌமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃப ஸனா, ஒரு நாள் நிற்கக்கூடிய நாள் என்பது 50,000 வருடங்களாக இருக்கும். இன்னக்கும் மஹ்ஷுரூன யௌமல் கியாமத்தி ஹுஃபாத்தன் உராத்தன் குர்லன், நீங்கள் மறுமை நாளில் நிர்வாணமாக, செருப்பணியாதவர்களாக, கத்னா செய்யாதவர்களாக எழுப்பப்படுவீர்கள். அப்படிப்பட்ட நாள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க,
ஆண்கள் பெண்களை பார்க்க மாட்டாங்களான்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல் அம்ரு அஷத்து மின் ஐயஹிமுஹும் தாக்க, மறுமையினுடைய பயங்கரம் அதை விட மிக மோசமானதாக இருக்கும். அப்போ சிந்திச்சு பார்க்கணும். அப்போ அல்லாஹ் துருவி துருவி கேட்க ஆரம்பிச்சிட்டான்டா நம்ம தொலைஞ்சிட்டோம்னு அர்த்தம். இறை தூதர்கள் இருக்கிறாங்க, நபித்தோழர்கள்லாம் இருக்கிறாங்க, பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு மர்க்கஸோட தாவா அப்படியே முடங்கி போயிருந்தா, முடிஞ்சு போயிருந்தா. மேலை நாடுகளில் எடுத்துக்கிறங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு வார்த்தையினால் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? எப்படிப்பட்ட இறை தூதர், இப்படிப்பட்ட ஒரு நபியா, இவ்வளவு அப்பழுக்கற்ற வாழ்க்கையா நாமும் கடைபிடிக்கிறது இல்லை, நம்ம பிறருக்கும் எடுத்து சொல்றது இல்லை. குறிப்பாக நம்ம பார்க்கணும், இதில் பெண்கள்லாம் வந்திருக்கிறீங்க, பெண்கள் குறித்து தான் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிறாங்க. பல சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு பெருநாளாக இருக்கட்டும், ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள், ஈதுல் அல்ஹா தியாக திருநாள், ஹஜ் பெருநாளாக இருக்கட்டும், கிரகண தொழுகையாக இருக்கட்டும், இதில் உரை நிகழ்த்துவாங்க. உரை நிகழ்த்தக்கூடிய சமயத்தில் இந்த 3 நேரங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்களாம், உரியத்துக்குன்னு ஃபின்னார், நீங்கள் நரகத்தில் எடுத்து காட்டப்படுகிறீர்கள். அக்ஸர் அஹ்லின்னார், அதிகமாக நரகவாசிகளில் இருப்பதாக எனக்கு எடுத்து காட்டப்படுகிறீர்கள். லமர யௌமன், நான் இந்த நாளை விட ரொம்ப கடும் பயத்துக்குரிய திடுக்கத்துக்குரிய எந்த நாளையும் பார்க்கல. கிரகண தொழுகையில் சொல்றாங்க, கிரகண தொழுகை தொழுவிச்சு முடிச்சதுக்கு பிறகு சொல்றாங்க, உங்களை நரகத்தில் அதிகமாக பார்க்கிறேன். பெண்களை பார்த்து சொல்றாங்க. தக்ஃபுர்ன லஅன, காரணம் கேட்குறாங்க, எதனால? தக்ஃபுர்ன, மறுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அவர்கள் மறுக்கிறார்கள்ங்கிறாங்க. தக்ஃபுர்னல் அஷீர், தக்ஃபுர்ன பில்லா, அவங்க கேட்குறாங்க அல்லாஹ்வே மறுக்கிறாங்க. இல்லை, தக்ஃபுர்னல் அஷீர், கணவனை மறுக்கிறார்கள். அதுக்காக கணவனை மறுக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் நரகத்தில் அதிகமாக இருப்பாங்களா? தக்ஃபுர்னல் லஅன், அதிகமாக சபிக்கிறாங்க பெண்கள். அதுக்காக ஆண்கள் சமைச்சுக்கலாம்னு நினைக்கிறதா? அப்போ நரகத்துக்குரிய காரியம், சாபம் என்பது நரகத்துக்குரிய சர்வசாதாரணமாக பிள்ளைகளை அழைக்கும் போது எப்படி, கூப்பிடும்போது எப்படி, சாதாரணமாக எரும மாடுங்கிறது, உனக்கு விளங்குமான்னு சொல்கிறது, நீ விளங்கவே மாட்டேங்கிறது. பிள்ளைகளை எப்படி சாதாரணம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்களா, தது அலா அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக பிரார்த்திக்காதீர்கள். பிரார்த்தனை ஒத்து போகக்கூடிய நேரம் இருந்துச்சுன்னா அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு விடுவான். அப்போ நம்ம பெண்களாகிய வந்திருக்கக்கூடிய சகோதரிகள் கவனிக்கணும், எல்லாத்துக்கும் தான் கடமை இருக்கிறது. அப்போ நம்ம சிந்திச்சு பார்க்கணும், அந்த திடுக்கத்துக்குரிய நாள், அந்த நாளில் நம்ம விசாரணை துருவப்பட்டதென்றால் நாம் தொலைஞ்சிட்டோம், நம்முடைய கதி முடிந்து விட்டது, நாம் நரகத்துக்கு போகக்கூடியவர்களாக இருப்போம். நிரந்தர நரகத்துக்கு போகக்கூடியவர்களாக இருக்க மாட்டேங்கிறது ரெண்டாவது. தீமையை தடுக்காவிட்டாலும் நாம் நரகவாசிகள். நரகத்துக்கு ஒரு முஸ்லீம் ஒரு நாள் போகிறத கூட விரும்பக்கூடாது. என்ன காரணம் தெரியுமா? இன்ன யௌமன் ஐந்த ரப்பிக்க கல்ஃபி ஸனத்தி மிம்மா தஅதுன், உம்முடைய இறைவனிடத்தில் ஒரு நாள் என்பது நீங்கள் கணக்கிடக்கூடிய 1000 வருடங்களுக்கு சமம். ஒரு நாள் நரகத்தில் கிடக்கிறோம்னா 1000 வருஷம், 1000 இயர். அரை நாள்னா 500 வருஷம். நரகத்திலே குறைஞ்ச வேதனை ஒன்று, ஃபி அஹ்மசி கதமைஹி ஜம்ரத்தான், ஒருவருடைய 2 பாதங்களுக்கு கீழாக நெருப்பு கற்கள் வைக்கப்படும். யக்லி மின்ஹுமா திமாகும், அந்த நெருப்பு கற்களினால் மூளை கொதிக்கும். கமா யக்லில் கும்குமல் மிர்ஜல், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மண்பானை செம்பு பானை குதிப்பதை போன்று குதிக்கும். தோள்கள் மாற்று தோல் புகுத்தப்படும். நரகத்தில் 70 வருடங்களுக்கு முன்பாக போடப்பட்ட கல் 70 வருஷம் கழிச்சு தான் போய் சென்றடையும். எப்படிப்பட்ட நரகத்தினுடைய பிரம்மாண்டத்தை பாருங்க, சிந்திச்சு பார்க்கணும். அப்போ தாவா நமக்கு முக்கியமான ஒன்று. அழைப்பு பணி நாம் செய்யவில்லை என்றால், நாம் இஸ்லாத்தை சொல்லவில்லை என்றால் நாம் குற்றவாளிகளை. ஏதோ இந்த 10 மாதத்துக்கான செயல்பாடு கிடையாது. முஸ்லீமாக நம்ம அல்லாஹ் நமக்கு நேர்வழியை காண்பித்து விட்டானா கொண்டு போய் சேர்க்கணும். அதில் நீங்கள் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதருடைய நற்பண்பு எப்படிப்பட்டது? ஒன்றுமே இல்லை. இஸ்லாத்தை நோக்கி அழைப்பது, அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லைன்னு சொல்கிறது ஒரு பக்கம், அதுதான் அடிப்படை. இறை தூதரை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நல்ல கூட இல்லை. எப்படிப்பட்ட இறை தூதர்? நீங்கள் ஒரு தலைவர்னா என்ன?
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த பக்கமும் திருப்பி பாருங்க, எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்டாக இருப்பாங்க, தூய மனிதராக இருப்பாங்க, புனிதராக இருப்பாங்க. அரசியல் வாழ்க்கையா புனிதர், குடும்ப வாழ்க்கையா மிகச்சிறந்த மனிதர், ஒரு தலைவனா போற்றக்கூடிய மனிதர், ஆன்மீக தலைவரா அல்லாஹ்வுடைய தூதரை மாதிரி யாரையும் பார்க்க முடியாது. இன்னைக்கு என்ன ஒரு தலைவனை நோக்கி போகிறதுக்கான காரணம் என்ன? எந்த காரணமும் கிடையாது. ஒழுக்கம் கெட்டவனாக இருப்பான். ஒழுக்கத்தில் எப்படிப்பட்டவங்கள அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு பார்க்குறோம், திரைகளில் தோன்றக்கூடியவர்களை பார்க்குறோம், விளையாட்டு வீரர்கள் பின்னால் போகிறத பார்க்குறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய சமுதாயம், இன்றைக்கி இளைஞர்களே கம்மி. இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மேலப்பாளையத்தில் இருந்ததுக்கு இப்போ பார்க்குறோம், ரொம்ப சொற்பமான இளைஞர்களை தான் பார்க்க முடிகிறது. எல்லாம் 50 வயசே கடந்தவர்கள் தான் அதிகமாக உட்காந்துருக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? லம் யகுன் ஃபாஹிஷன் வலா முத்தஃபஹிஷன். அல்லாஹ்வுடைய தூதர் இயல்பாகவே ஆபாசமாகவும் அற்பமாகவும் அபத்தமாகவும் பேசக்கூடியவர்களாக இல்லை. வலா முத்தஃபஹிஷன், விளையாட்டுக்கு பேசுவாங்க தெரியுமா? அப்படிப்பட்டவர்களும் இல்லை. ஆபாசமா அற்பமா அபத்தமா இயல்புலையும் இருக்காதான். விளையாட்டுக்கும் பேச மாட்டாங்க, அவங்கள வரவழைச்சு பேச மாட்டாங்க. எப்படிப்பட்ட நிலைமை? இன்னைக்கு சினிமா நடிகர்கள், இன்னைக்கு தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? ஆபாசம் அற்பம் அபத்தம், அதான் அவனுடைய முழு நேர தொழில். அவன் முன்னால் சமூகம் போகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்டவங்க? அற்பமாக பேச மாட்டாங்க, ஆபாசமாக பேச மாட்டாங்க, இயல்பாகவும் பேச மாட்டாங்க, வரவழைச்சிக்கிறவும் மாட்டாங்க. அப்படி பேசக்கூடியவங்களும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் லஆனன் வலா லஆனன், சபிக்கக்கூடியவர்களாம் இருந்த சபிக்க கூட மாட்டாங்களாம். ஏன்னா ரஹ்மத்துல் ஆலமீன், அகிலத்தாரின் அருட்கொடை. ஒரு தடவை நபித்தோழர்கள் வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இணை வைப்பாளர்கள்லாம் இவ்வளவு துன்பம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு எதிராக நீங்கள் சாபத்தை கேட்கக்கூடாது, அல்லாட்ட கேட்கக்கூடாதாங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லம் உப்அத் லஆனன், நான் சாபமிடுவதற்காக அனுப்பப்படவில்லை, இன்னமா புஇஸ்து ரஹ்மா, நான் அருள் பாலிப்பதற்காகத்தான் அனுப்பப்பட்டுள்ளேன். மக்கள்கிட்ட அருளை கொண்டு போய் அல்லாஹ்வினுடைய அருளை, மிகப்பெரிய பறந்து விரிந்த அல்லாஹ்வினுடைய கருணையை அருளையை கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் அனுப்பப்பட்டுள்ளேன். எப்படிப்பட்ட இறை தூதர் பாருங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதோடு மட்டும் இல்லாமல் அதை சொல்லவும் செய்வாங்களாம். அதுக்கு அதையே அறிவுரையாக சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய அஹ்லாக்கா, உங்கள்கிட்டயே எனக்கு ரொம்ப விருப்பமானவர்கள் யார் தெரியுமா? நபித்தோழர்களை பார்த்து, தன்னை பின்பற்றக்கூடியவர்களை பார்த்து, தன்னுடைய தொண்டர்களை பார்த்து சொல்கிறாங்க, நற்குணம் உள்ளவர் தான் மிக எனக்கு ரொம்ப பிடிச்சமானவர்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் எப்படி பார்ப்பான்? அவனை துதிக்கிறவன் தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சமான ஆளு. தலைவரே உங்களை போல வருமா, நீங்க அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், எங்களுடைய மனித கடவுள், நீங்க வந்துட்டா எல்லாம் முடிச்சிரு. பேர் முகம்மது, அந்த நடிகரை பேரை போட்டுக்கிறது முகமது விஜய். அல்லாஹ்வுடைய தூதர் பேருக்கு அடுத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவங்க? அந்த வார்த்தையை சொன்னாலே உயிரை விட மேலானவர்கள். எப்படிப்பட்டவர்களோட சேர்த்து வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. அப்போ சிந்திச்சு பார்க்கணும், நம்ம சமூகம் எப்படிப்பட்ட நிலையை நோக்கி சென்று கொண்டு இருக்குதுன்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய நற்பண்பு எப்படிப்பட்டதாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பேச்சு, நடைமுறையில் ஒழுக்கம் இருக்கணும்ல. நடைமுறையில் என்ன? நடைமுறையில் எப்படிப்பட்ட தலைவர்கள் எப்படி இருப்பாங்க? தலைவருக்குள்ள தகுதியை ஒழுக்கக்கேடான கம்ப்ளைண்ட் வரணும், பெண் குற்றச்சாட்டு வரணும். அதாவது தலைவர் மக்கள்கிட்ட தலைமை ஆள்றதா இருந்தால், ஏன் உலகத்தையே ஆளக்கூடிய வல்லரசாக இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தலைவர் மேலேயே, அந்த நாட்டு அதிபர் மேலேயே குற்றச்சாட்டு இருக்குது, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். ஆனால் அது கெத்து, அதான் அவர் தான் தலைவராக இருப்பார், அவரை தான் மக்கள் தேர்வு செய்வாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவங்களுடைய மனைவி சொல்கிறாங்க, வேறு யாரும் இல்லை, மனைவி சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட
நாங்கள் மார்க்கத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் கிடையாது, நாங்கள் இணை வைக்க மாட்டோம், குழந்தைகளை வறுமைக்கு பயந்து கொள்ள மாட்டோம், திருட மாட்டோம்னு உறுதிமொழி பையத்தை எடுப்பதற்காக வருவாங்க. ஆண்கள்கிட்ட கைக்கு மேலே கை வச்சு பையத்தை எடுத்துக்கிடுவாங்க, வாக்குறுதி எடுத்துக்கிடுவாங்க. பெண்களை தொட்டாலும் தப்பு கிடையாது. அதில் கூட யார் கேட்க போகிறா? இல்லை, இது விதிவிலக்கனோட சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒழுக்கத்தை பாருங்க. குர்ஆன் அவர்களுடைய வாழ்க்கையை காண ஹுல்குல் குர்ஆன், அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆனாகவே இருந்தது. விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்கக்கூடாதுன்னு அல்லாஹ் கட்டளைகிறான். அந்த கட்டளையை மக்களுக்கு போதிக்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாங்கன்னு பாருங்க. மா மஸ்ஸத் யதம்ரஅத்தின் எது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய கை எந்த பெண்ணுடைய கையை கூட டச் பண்ணது கிடையாது, தொட்டது கிடையாது. ஒழுக்கத்துக்கு இணையதளங்களில் சில இஸ்லாமிய எதிரிகள் இஸ்லாத்தின் மேலே தப்பான கருத்தை விதைக்கணுங்கிற பேரில் ரசூலுல்லாஹ் இத்தனை திருமணம் முடித்தாங்க அப்படிலாம் விதைச்சி போடுவான். தப்பான கருத்தை விதைப்பான், இது சொல்ல மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விதவை பெண்களை தான். அவங்களுடைய நிலைமை, அவங்களுடைய ஒழுக்கத்தினுடைய அப்பழுக்கற்ற வாழ்க்கை, யாரையும் யார் எந்த பெண்ணுடைய கையை கூட தொட்டது கிடையாது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட தலைவரை விட்டுட்டு இன்றைக்கி பல பெண்களோடு கும்மாளம் அடிச்சுக்கிருக்கிறேன். அவன் முன்னால் போகிறத பார்க்குறோம், பெண்களும் அதை ரசிக்கிறத பார்க்குறோம். எவ்வளோ கேடுகட்ட கலாச்சாரம்னு பாருங்கள். இப்படி பல சம்பவங்களை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள். வாய்மை, பேச்சு எப்படி இருக்கும், ஒரு தலைவர்னா எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் தலைமைக்கு என்ன பண்பு? நல்லா பொய் சொல்லணும், மக்கள்கிட்ட இல்லாத நடைமுறைக்கு சாத்தியமில்லாத வாக்குறுதிகளை சொல்லி ஓட்டு வாங்கி வந்துடணும். அதான தலைவர். அதான் தலைவருக்குரிய கெப்பாசிட்டி. அரசியல்வாதி அரசியல்னாவே சாக்கடை மாதிரி இருக்குதுல்ல, காரணம் தானே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்திற்கு பிறகு மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய சமயத்தில் மக்களை பார்த்து கேட்குறாங்க, இந்த மலைக்கு பிறகு ஒரு குதிரைப்படை தாக்க வருதுன்னு சொன்னால் நான் சொன்னால் நீங்கள் நம்பிவிலான்னு கேட்குறாங்க. அந்த மக்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? மா ஜர்ரப்னா அலைக்க கிதுபா, உங்கள்கிட்ட எந்த பொய்யையும் நாங்கள் அனுபவபூர்வமாக பழக்கப்படவே கிடையாது, பொய்யே சொன்னது கிடையாது. பொய் சொல்லாத ஒரு இறை தூதர். அப்போ எந்த இறை தூதருடைய பணியை நம்ம கொண்டு போய் சேர்க்க போகிறோம், அது நமக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரும் பாக்கியம். ரஹ்மத்துல் ஆலமீனுடைய கொள்கை கோட்பாடுகளை வழிமுறைகளை அவர்களுடைய அப்பழுக்கற்ற வாழ்க்கையை கொண்டு போய் சேர்ப்பது அல்லாஹ் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக பெரும் பாக்கியம், மிக பெரும் நன்மை. அதை வச்சு இஸ்லாத்தை நோக்கி அழைப்பது எவ்வளோ பெரிய விஷயம். அதை பார்த்து இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருளப்பட்ட குர்ஆன் அற்புதம். அந்த அற்புதத்தையே வாழ்ந்து காட்டியவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அற்புதமான வாழ்க்கை. அப்போ இப்படி பல சந்தர்ப்பங்களை பார்க்கலாம். இன்னும் பாருங்க, ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டா ஒரு அரசியல்வாதி ஆகிட்டா ரெண்டு நிலை இருக்கும். ஒன்று, ஆட்சி பொறுப்புக்கு அரசியல்வாதி ஆகிறதுக்கு முன்னாடி பிச்சைக்காரனாக இருப்பான், வந்தது பிறகு காசு பணம் கொட்டுன்னு கொட்டும். அல்லது ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி காசு கொட்டுன்னு கொட்டி இருக்கு, பல விஷயங்கள் அவன் சம்பாதிச்சிருப்பான், சினிமாவில் சம்பாதிச்சிருப்பான், வியாபாரத்தில் சம்பாதிச்சிருப்பான், சாராய கடையில் சம்பாதிச்சிருப்பான். அதை எப்படி பாதுகாக்கிறது, அதுக்காக அரசியலுக்கு வருவான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு தெரியுமா? எதை விட்டுட்டு போனாங்க தெரியுமா? மா தரக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனாரன் வலா திர்ஹமன். அல்லாஹ்வுடைய தூதர் தங்க வெள்ளிக்காசுகளையோ தங்க காசுகளையோ விட்டு செல்லவில்லை. அவங்க தான் கருவூலம், கஜானா, ஜக்காத்தை வசூலிக்கக்கூடிய எத்தனையோ பேரை நியமிச்சிருந்தாங்க. கருவூலமாக கஜானாவே அவங்கள்ட்ட தானே இருந்துச்சு. தங்க காசுகளையோ வெள்ளிக்காசுகளையோ விட்டு செல்லவில்லை. வலா ஆபுதன், எந்த ஆண் அடிமையை விட்டுட்டு போல, அடிமைகள் சாதாரணமாக கிடப்பாங்க. வலா அமத்தன், எந்த பெண் அடிமையை விட்டு செல்லவில்லை.
உங்கள் சொத்து இதுதான். எதுவும் தெரியுமா சொத்து? இல்லா பகலத்தகுல் பைதா அல்லத்தி கான எர்கபுஹா. அவங்க சவாரி செஞ்சு பயணம் செஞ்சு போகிறதுக்கான கோவேரி கழுதை. உலகத்தையே ஆட்சி செய்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக விட்டுட்டு போனது கோவேரி கழுதை. கோவேரி கழுதை ரொம்ப ஏளனமாக பார்ப்போம் நம்மலாம். அதான் ட்ராவல் பண்ணி ஒட்டகத்தில் பயணம் செய்கிற மாதிரி கோவேரி கழுதையில் தான் போக முடியும் அந்த பாலைவனத்தில். அந்த கோவேரி கழுதை வசிலாஹு போர் தளவாடங்கள், கவச ஆடையை அடமானம் வச்சுட்டு திருப்ப முடியாமல் இறந்து போயிடுறாங்க. வாள், இந்த மாதிரி கவசம், ஹெல்மெட் மாதிரியான தலைக்கவசம், இந்த மாதிரியான போர் தளவாடங்கள். அருதன் ஜாலஹால் இப்னி சபீல் சதக்கா, ஒரு சிறு நிலம், வழிப்போக்கர்களுக்காக விட்டு சென்ற சிறு நிலம், திக்கற்றோருக்காக விட்டு சென்ற சிறு நிலம். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற சொத்து. எப்படிப்பட்ட தலைவர்! அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறை உலகத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்கு அரபு நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில், அரபிய தீபகற்பத்தை தன்னுடைய கொடைக்கில் வைத்திருந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போனது தீனாரையோ திருகத்தையோ தங்க காசையோ வெள்ளிக்காசையோ எதையும் விட்டுட்டு போகலை. எந்த ஆணடிமையோ பெண்ணடிமையோ விட்டு போகலை. இப்போ நம்ம எப்படிப்பட்ட தலைவருக்கு கீழே தொண்டராக இருக்கிறோம்னு பார்த்துக்கிறோம். பின்பற்றுவதற்கு மிக தலைவர், மிக தகுதியான இமாம், மிக தகுதியான நபி, ஆன்மீகத்திலேயும் அரசியலையும் ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய நிலையிலையும் ஒரு அமைப்புக்கு தலைவராக இருக்கக்கூடிய நிலையிலையும் மிகச் சிறந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு இந்த சமூகம் எப்படிப்பட்ட தலைவர்களுக்கு பின்னால் போகுது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட வழிமுறையை நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. அவங்க எப்படி இருப்பாங்களாம்? இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியலுக்கு வந்துட்டால் ஷோ காமிக்கணும், உதவி செய்கிற மாதிரி காமிக்கணும். ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு உதவி செஞ்சுட்டு அதோட போயிடணும் ஒரு ஷோ, ஒரு 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 சோசியல் மீடியாவுக்கு. அப்படியான சூழல் தான் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இயல்பான நடைமுறை எப்படி இருக்குன்னு கேட்டால், மக்கள் யாரும் துன்பப்படுவதை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவங்களுடைய நபித்தோழர்களும் ஒரு வழியில் இருக்கிறாங்க, போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி சந்திக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னலி இலைக்க ஹாஜா, எனக்கு உங்களிடத்தில் ஒரு தேவை இருக்கிறது, ஏதாவது பொருளாதார தேவை இருக்கும் போல் கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யா உம்ம ஃபுலான், இன்னாரினுடைய தாயே, இஜ்லிசி ஃபீஹி ஐய நவாஹிய அசிகக், மதீனாவினுடைய எந்த பாதையிலே நீ உட்காந்துக்க, எந்த வழித்தடத்திலே நீ உட்காந்துக்க, நீ விரும்பின வழித்தடங்களில் உட்காந்துக்க. அஜ்லிசிலைக்க, நானும் உனக்காக உட்காந்துக்கிறேன். உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து கொண்டு அவங்களுக்காக தேவை முடிச்சு அவங்களுக்காக வசூலித்ததற்கு பிறகுதான் போகிறாங்க. எப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்! ஏழைகளின் தோழன்னு போடுவாங்க. ஒரு காலகட்டத்தில் காமிச்சாங்கல்ல, இப்போ எம்ஜிஆர் எல்லாம் எடுத்துக்கிட்டேன்னா ஒரு ஏழைய வயசான ஒரு மூதாட்டியை கட்டி அணைக்கிற மாதிரி, அவங்களுடைய துயர் துடைக்கிற மாதிரிலாம் காமிச்சு ஃபோட்டோவெல்லாம் போட்டு வச்சுருப்பான். அதில் பேரளவில் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருப்பாங்க? இயல்பாகவே அப்படித்தான். அப்போ எந்த பக்கம் திருப்பினாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை எல்லா கட்டங்கள்லையும் மக்கள்கிட்ட எப்படியான நிலையில் இருந்தாங்க. அப்போ இதை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு இன்ச்சாக பாருங்கள். எதிரிகள்கிட்ட கூட எப்படி நடந்துக்கிட்டாங்க தெரியுமா? எதிரிகளுக்கு நீதம் செலுத்துறதா இருக்கட்டும், எதிரிகளை நடத்தக்கூடிய முறையாக இருக்கட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்து பேசத்துக்கு, இன்னைக்கு நஜ்து இருக்குதுல்ல, அந்த நஜ்து பகுதிக்கு
ஒரு குதிரைப்படையை அனுப்பி வைக்கிறாங்க. அதில் அந்த குதிரைப்படையை அனுப்பி வச்சு சுமாமா இப்னு உசாலுங்கிற ஒருவரை பிடிக்கிறாங்க. சுமாமா இப்னு உசால் என்ன செஞ்சாருன்னு கேட்டால் முஸ்லீம்களை கொடுமைப்படுத்திக்கிருந்தார். அவங்கள அடிக்கிறது, கொல்றது, தாக்குதல் நடத்துறது, இந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தார். ஏன்னா கேள்விப்பட்ட செய்தி. இதில் எவ்வளோ தத்துவங்கள் இருக்குது தெரியுமா? ரசூல்லா அவரை பள்ளிவாசல் இதில் தூணில் கட்டிடுறாங்க. கட்டிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வர்றாங்க. மைந்த கையா சுமாமா, சுமாமா ஏதாவது உங்கள்கிட்ட ஏதாவது விஷயம் இருக்கான்னு கேட்குறோம். கைதியை பார்த்து ஏதாவது விஷயம் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மனிதர் என்ன சொல்கிறாரு? ஐந்தி ஹைர், நல்லா இருக்கிறேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. கைதி இருக்கிறான், முஸ்லீம்களை கொடுமைப்படுத்தினவன், உனக்கு ஏதாவது தொந்தரவு இருக்குதா, ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்குதா அப்படி தான் கேட்குறாங்க. இல்லை நான் நல்லா தான் இருக்கிறேன். யா முஹம்மத் பேர் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்னு எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு மரியாதையோடு இருக்கிறாங்க. முகமதுன்னு அவர் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கல. முகமதே நல்லா தான் இருக்கிறாங்கிறாங்க. அடுத்து சொல்கிறாரு சுமாமா, இன் தக்துல் நீ தக்துல் தாதமின், நீங்கள் என்னை கொண்டுட்டீங்கன்னா பழிக்கு பழி கொண்டுட்டீங்க. வையின் துணையும் துணையும் அலா ஷாக்கிரின், நீங்கள் என்னை விடுதலை செஞ்சிட்டீங்கன்னா ஒரு நன்றி செலுத்தக்கூடியவனை விடுதலை செஞ்சிட்டீங்க. கொண்டா நான் கொண்டதுக்கு பழியாக நீங்கள் கொண்டுட்டீங்க. என்ன விடுதலை செஞ்சிட்டீங்கன்னா அது நன்றி உள்ளவனாக இருப்பேன் அப்படின்னு சொன்னதோடு மட்டுமல்லாமல் வையின் குந்த துரிதல் மாலை, நீ காசு பணத்தை கேட்குறீங்களா, ஃபசல் மின்ஹு மா ஷிஅத், எதை வேணுமானும் கேளுங்க, என் செல்வத்திலேருந்து எதை எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு விரும்பினதை கேளுங்க அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கண்டுக்கல, போயிடுறாங்க. காசு பணத்துக்கு அரசெல்லாம் அப்படி தூதரு. 2வது நாள் வர்றாங்க. இதே மாதிரி சுமாமா கேட்குறாரு. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. சுமாமா இதே மாதிரி பதில் சொல்கிறாரு. பதில் சொல்லக்கூடிய சமயத்தில் 2வது நாளுக்கு அடுத்து 3வது நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அதே மாதிரி சுமாமா சொல்கிறார். சுமாமா பற்றி சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் இவர் அவுத்து விட்ருங்கிறாங்க. அவுத்து விட்டோன்னா என்ன, போகட்டும், அவர் ஊருக்கு போகட்டுங்கிறதுக்காக தான் அவுத்து விட்றாங்க. அவுத்து விட்டா இவர் ஊருக்கு போகாமல் விறுவிறுன்னு போய் பக்கத்தில் பள்ளிவாசல் பக்கத்தில் ஒரு பேரிச்சம்பழ தோட்டம் இருக்குது, அதில் கிணறு இருக்குது, அதில் குளிச்சுட்டு வர்றாரு. விறுவிறுன்னு வர்றாரு. என்ன சொல்கிறாரு? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர். வெறும் 3 நாட்களில் 3 நாட்களில் அவர் அரபி மொழி தெரிஞ்சவர், அவருடைய தாய்மொழி அரபி, குரானை பார்த்துருப்பார், அந்த மக்கள் வர்றாங்க எப்படி பழகுறாங்க, குரானுடைய வசனங்களை கேட்டிருப்பார், அல்லாஹ்வுடைய தூதருடைய நடைமுறையை கேட்டிருப்பார், பார்த்திருப்பார், அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மேலே வைத்திருந்த மரியாதை, அன்பு, எப்படி இயல்பாக பழகுறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய நற்பண்பு என்ன, உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டதோடு மட்டும் இல்லாமல் ஒரு காலகட்டத்தில் எனக்கு ரொம்ப வெறுப்புக்குரியது எதாக இருந்துச்சுன்னா, முகம் எதாக இருந்துச்சுன்னா முகம்மதுடைய முகமாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி உலகத்திலேயே விருப்பத்துக்குரியது முகம்மதுடைய முகம். ஒரு காலகட்டத்தில் வெறுப்புக்குரிய மார்க்கமாக இருந்தது இஸ்லாம். இன்னைக்கு எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியது இஸ்லாம். ஒரு காலகட்டத்தில் ஊரே வெறுத்தேன், மதீனா தான் எனக்கு வெறுப்புக்குரிய ஊராக இருந்தது. இன்னைக்கு விருப்பத்துக்குரிய மிக மிக விருப்பத்துக்குரிய ஊர் இந்த மதீனா மாநகரம். அவள் சிந்திச்சு பார்க்கணும் அல்லாஹ்வுடைய அடியார்களே. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது, நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. மேலை நாடுகளில் இதில் ஒரு கீறல் தான் பார்த்து கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது முதல்ல நாம் பின்பற்றணும். இறைத்து அண்ணல் நபியினுடைய அழகிய முன்மான உதாரணத்தை நாம் பின்பற்றணும். அடுத்து நம்மை போன்ற மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் இந்த அண்ணல் நபியை அழகிய முன்னுதாரணத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாஹிதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரர் அர்ஷத் அலி எம்ஏசி அவர்கள் இந்த
அண்ணல் நபி அழகிய முன்மாதிரி ஏன் எதற்கு என்ற ஒரு விளக்கத்தை வந்து நம்ம மத்தியில் தெளிவுபடுத்தியிருப்பாங்க. இப்போது இந்த செயல் திட்டங்களை தொடர்ந்து நம்முடைய மஸ்ஜிதுல் மதீனா கிளை சார்பாக அடுத்து முன்னெடுக்கக்கூடிய செயல்பாடுகள் என்ன என்பதை இந்த மக்ரிப் பாங்குல நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம கிளையில் ஆண்கள் பெண்கள் மாணவ மாணவிக்கான மதர்சா வந்து நடைபெறுகிறது. மதீனா ஆண்கள், மதீனா பெண்கள், அதே போல் சஃபா, அதுக்கப்புறம் மரியம் அமீன் என்ற மதர்சாவுடைய நேமில் வந்து பல மாணவ மாணவிகள் பயன்பெற்று வருகிறார்கள். கூடுதலாக கோடை காலங்களிலும் மாணவ மாணவிகளுக்கு பயன்பெறும் வகையில் காலையில் தோறும் மதர்சா நடைபெற்று வருகிறது. இதை தொடர்ந்து இந்த செயல்பாடை தொடர்ந்து அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்ற ஒரு செயல் திட்டங்களை தொடர்ந்து தெருமுனை கூட்டம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 23/5/2026 சனிக்கிழமை மரியம் மற்றும் அமீன், அதே போல் மதீனா ஆண்கள் பரக்கத் நகரில் வச்சு ஒரு தெருமுனை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இன்ஷா அல்லாஹ். அதே போல் 24ஆம் தேதி 23ஆம் தேதி சனிக்கிழமை வந்து தெருமுனை கூட்டமாக பரக்கத் நகரில் இல்லை அந்த ஏரியாக்களை உட்பட்டு நடத்தப்படும் இன்ஷா அல்லாஹ். 24ஆம் தேதி மதீனா மாசாவும் சஃபா மாசாவில் உள்ள ஆண்கள் பெண்களை சேர்த்து தெருமுனை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து இது வந்து ஒரு 10 மாத கால நீண்ட நெடிய ஒரு தொடராக ஒரு பிரச்சாரமாக நம்முடைய ஜமாத் அறிவிச்சிருக்கு. இது ஒரு குறுகிய காலகட்டங்களில் ரசூலா பற்றி பேச போனால் ஒரு சின்ன காலகட்டத்தில் பேசி முடிக்க முடியாதுல்ல, ஒரு பெரிய காலகட்டம் நமக்கு தேவைப்படும். அதே தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் 7ஆம் மாதம் இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் 26ஆம் தேதி ஜூலை மாதம் 26ஆம் தேதி இந்த வருஷம் ஞாயிற்றுக்கிழமை குடும்பவியலுக்கான இஜ்திமா நம்ம வந்து பயான் வடிவில் நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த பல விஷயங்கள், குடும்பம் சார்ந்தனா எல்லா விஷயங்களும் வந்துடுவாங்க. பெற்றோர்கள், கணவர் மனைவி, உறவினர்கள், குடும்ப நிர்வாகம், முதியோர்களை எப்படி பண்ணுங்கிறது பயான் வடிவில் மட்டும் இல்லாமல் நம்முடைய மதீனா கிளைங்களை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா நிறைய பெண்கள் நிறைய இருக்காங்க. அதே போல் நம்முடைய மாணவ மாணவிகள் நிறைய ஆர்வமான விஷயங்களை தொடர்ச்சியாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் நாடகம் வடிவிலையும் அதே போல் கண்காட்சி வடிவிலையும் இன்ஷா அல்லாஹ், அதே போல் பற்றிமன்றம் வடிவிலையும் இறுதியாக பயான் வடிவிலும் இது போன்ற ஒரு இஸ்ஜிமாவாக நம்ம இன்ஷா அல்லாஹ் நடத்த இருக்கோம். அதே போல் இந்த பிரச்சாரங்களை வந்து ஆண்கள் மட்டும் முன்னெடுக்காமல் பெண்கள் சார்ந்து ஒரு சில முன் ஏற்பாடுகள் நம்ம மக்கள் மத்தியில் எடுத்து செல்வதற்கு பெண்கள் குழுதாவா, அதுபோல் கிளை சார்பாக ஆலிமாக்கள் இல்லை நம்ம கிளையுடைய சார்ந்த உறுப்பினர்கள் பெண் ஆலிமாக்கள் எல்லாரும் முயற்சி பண்ணிங்கன்னா என்னக்கா பண்ணலாமா? எல்லோரும் கூடியாங்கப்பா. இன்ஷா அல்லாஹ் பெண்கள் குழுதாவும் என்ன பண்ணலாம், நடத்தலாம். அதுவுமே ஆலோசிக்கப்படுது. நீங்கள் இன்ஷா அல்லாஹ் பொறுப்பாளராக இருக்கக்கூடியவங்க, ஆலிமா பொறுப்பாளராக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் பேசிவிட்டு மக்கள் மத்தியில் இப்படி ஜமாத் சார்பாக ஒரு செயல்பாடை நம்ம முன்னெடுத்திருக்கோம். இதை வந்து ஒவ்வொரு தெரு வாய்ஸாக ஒவ்வொரு வீடு வாய்ஸாக போயிட்டு அங்கே உள்ள பெண்களுக்கு ரசூலானா யார், மார்க்கனா என்னன்னு சொல்லிட்டு ஒரு சிறிது நேரம் உபதேசம் பண்ணிவிட்டு டோர் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, புக்ஸு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே நம்ம வந்து என்ன பண்ணலாம், இலவசமாக கொடுத்துட்டு வரலாம். இன்ஷா அல்லாஹ் உங்களோட ஒத்துழைப்பு நம்ம கிளை சார்பாக அதிகமாக ஏற்பாடு செய்யப்படுது. இன்ஷா அல்லாஹ் இது தொடர்ச்சியாக ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். முடிவுரையாக நம்ம சகோதரர் பக்கர் அவர்கள் வந்து முடிச்சிருப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நிகழ்ச்சியில் எல்லா மக்களும், ஆலிமாக்கள், அதே போல் ஜமாத்தார்கள், எல்லா மக்களும் வந்து ஒத்துழைப்பு இருந்து இறுதி வரை இருந்து இதை ஒத்துழைப்பு மூலமாக நமக்கு ஜமாத்து 10 மாத அஜெண்டாவாக அண்ணல் நபி அழகிய முன்மாதிரி என்ற இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த ஒத்துழைப்பு மூலமாக நமது ஜமாத்து அந்த 10 மாத கால செயல் திட்டத்தின் அனைத்து சகோதர சகோதரிகளும் இன்னும் ஒத்துழைப்பு தந்து நமது கிளை சார்பாக நடத்தக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளும் கலந்து கொண்டு மென்மேலும் நம்மளால் முடிந்த அளவுக்கு
இந்த தாவா பணியில் ஈடுபட்டு மக்களை வென்றெடுக்கக்கூடிய ஒரு நல் மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சபை கலைகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்